रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पदये नमः। कश्चित् तुलसी कल्याणी गोविंद चरण प्रिये। சுவாமிக்கு வாசனையா எத்தனை புஷ்பம் இருந்தாலும் இந்த துளசியில இருக்கிற பிரியம் வேற எதுலையும் கிடையாது. அதனாலதான் கிருஷ்ணாவதாரம் பொழுது சுவாமி வேணுகானம் பண்ணி அத்தனை கோபிகைகளையும் காட்டுக்கு வர வைக்கிறார். அப்படி காட்டுக்கு வர வச்சோன்னா எல்லாருக்கும் ஒரு கர்வம் வருது. பகவான்கிட்ட கர்வம் இருக்கவே கூடாது. பகவான்கிட்ட இல்லை, யார்கிட்டையுமே கர்வம் இருக்கக்கூடாது. எப்பயுமே இந்த கர்வம்னு நாம் எதில் படுறோமோ அதை எதுக்காக நாம் நினச்சி பார்க்குறோன்னு நாமளே யோசனை பண்ணால் இது விஷயமே இல்லையே, இதுக்காக இவ்வளவு நாம் பண்ணோன்னு தோணும் நமக்கு. அதனால் கர்வப்படவே கூடாது. அந்த பெண்மணிகள் அத்தனை பேர் நாம் அழகாக இருக்கிறதுனால தான் பகவான் நம்ம மாத்திரம் தனியாக கூப்பிட்டு தரிசனம் கொடுக்குறார் அப்படின்னு நினச்சிட்டான். இத்தனை பேர், எத்தனை பேர் இருப்போம் கோவிலில்? ஒரு 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 50 பேருக்குள்ள தானே ஒரு திருப்பாவை சொல்றதுக்கோ காலம்புரை தரிசனம் பண்றதுக்கோ சுவாமி ஒரு இடம் கொடுக்குறார். அப்படி இடம் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா அது பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எப்பவோ பண்ண புண்ணியம் சுவாமி நம்மளை உள்ள வர வச்சிருக்கார். இந்த இந்த சொற்கள் எல்லாம் நம்மளை சொல்ல வச்சிருக்கார், இல்லை கேட்க வச்சிருக்கார். இந்த பூஜைகள் எல்லாம் தரிசனம் பண்ண வச்சிருக்கார். என்ன பாக்கியம் தான் நினைக்கணும். நாம மாத்திரம் ஸ்பெஷல், அதனால நம்மளை ஒண்டி தான் கூப்பிடுறாருன்னு நினைச்சோன்னா சுவாமிக்கு வேறுபாடே கிடையாது. எப்போ நினைக்கிறோமோ அந்த சமயத்திலிருந்து அவர் தரிசனம் கொடுக்கறதே இல்லையா. அது மாதிரி கோபிகைகள்லாம் அது மாதிரி நினைச்ச உடனே சுவாமி மறைஞ்சு போயிட்டான். ஒருத்தர் நல்லா சொகுசான வாழ்க்கையில் அனுபவம் வச்சுட்டு நல்ல பதவியில இருந்து திடீர்னு அந்த பதவி போயிடுத்துன்னா அவனால் அந்த கஷ்டம் தாங்கவே முடியாது. ஒரு பதவி ரிட்டையர்மெண்ட் ஆக போறோம்னு தெரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பதவி போனாலே அது மேல அவ்வளவு பிரியம் இருக்கு. அப்போ பகவான் மேல ஒருத்தர் ரசிச்சு அவனை நேரடியா தரிசனம் பண்ணி அதுக்கப்புறமும் வேற ஒன்று பார்க்க தோணுமா அப்படின்னு சொல்றார். அதுதானே ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் தன்னுடைய கீர்த்தனையில சொல்றார், எந்த இடத்துல பார்க்கிறோமோ அதை தவிர வேற எதுவும் பார்க்கவே தெரியல. நெஞ்சம் குடிக்கொண்ட அன்று முதல் இன்று வரை எந்த பொருள் கொண்டு சிந்தனை செய்யாதொழியே பால்வடியும் முகம் நினைந்து நினைந்து உள்ளம் பரவசமிக ஆகுதே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த கீர்த்தனையில அவர் சொல்றார், நெஞ்சம் குடிக்கொண்ட சுவாமியை நினைச்சதுக்கு அப்புறம் அன்று முதல் இன்று வரை எந்த பொருள் கொண்டு எதை பார்த்தாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. சார் எனக்கு என்னமோ விருப்பம் இல்லைங்கிறான். விருப்பம் எதனால வர்றது? ஒரு பொருள் மேலே அப்படின்னா பகவான் தானே. அது பார்த்ததுலேருந்து எனக்கு வேற எதுவுமே தோண மாட்டேங்குது. நல்லா நினைச்சு பாருங்க, வாழ்க்கையிலேயே இல்லையா இந்த நாள்ல நினைச்சு பாருங்க. நீங்க யோசனை பண்ணிட்டு நாளைக்கு யாராவது எனக்கு அனுபவம் இருந்தா சொல்லுங்க. இந்த காலையில இந்த 4:30 மணிலேருந்து 7 மணி வரை இருக்கிற மனசு நிம்மதி இதுக்கப்புறம் வேற எதுலையாவது உங்களுக்கு கிடைச்சா எனக்கு சொல்லுங்க. இதை விட நான் ரொம்ப சந்தோஷத்தை பார்த்தேன், என் மனசுக்கு ரொம்ப நிம்மதி கொடுத்தது அப்படின்னு எதுலையாவது இருந்தால் எனக்கு சொல்லுவேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா இருக்காது, இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. அது மாதிரி பகவானை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொன்று பார்க்க தோணாம எல்லாரும் கஷ்டத்துல தாங்காம புலம்புறா. அப்போ காடு முழுக்க தேடும் பொழுது துளசி செடியை பார்த்து கேட்கிறான், கஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே. ஏ கோவிந்தனுடைய, அதாவது அவர் இந்த துளசியை விரும்பல, அதாவது இந்த சரணமே இந்த துளசி ஒரு தடவையாவது வரணும்னு எதிர்பார்க்கலாம். சுவாமியுடைய திருப்பாதம் ஒரு துளசி ஏதாவது நம்ம மேல விழாதான்னு அது நினைக்கிறதான். துளசி சுவாமியை விரும்பல, சுவாமி தான் துளசியை விரும்புறார். அவ்வளவு பிரியமா வனமாலேன்னு ஒண்ணு, ஆபாத லம்பினிமாலா வனமாலேதி கத்தியதேன்னு பாதம் வரையும் போட்டிருக்கணும் சுவாமிக்கு. அப்படி பாதம் வரி இருந்தா அது பேர் வனமாலேன்னு பேர். அதுதான் திருவேங்கடமுடியானுக்குலாம் சாப்பிட்டது. இந்த கிரீடத்திலேருந்து இருக்க பாருங்க நம்ம கோவில். அதனாலதான் துளசி மாலை மாத்திரம் சாப்பிட்டு வேற எதுவும் வேண்டாம்னு சொல்லு. காலம்புரை பூஜை பொழுது இந்த பாசுரத்தை பார்த்து தான் எனக்கு அப்படி தோணுது. அதனாலதான் துளசி மாலை நித்தியம் சாப்பிட்றது. அதனுடைய அர்த்தம் தான்
கிரீடத்திலேருந்து சுவாமியினுடைய திருப்பாத வரையும் செண்பகப்பூ, மல்லிப்பூ, இது மாதிரி வாசனைப்பூலாம் இருக்கும் பொழுது கூட அதுல ஒரே ஒரு துளசி இலை இருந்தா சுவாமி அதை எடுத்து மோந்து பார்த்துக்கிறாரா, அது அப்படியே கண்ணா அவர் அணைச்சிக்கிறாரா அந்த மாலை. அவருக்கு அவ்வளவு பிரியமா அந்த துளசியை பார்த்து கேட்கிறான், உனக்கு தெரியாம பகவான் எங்கேயுமே போயிட முடியாது, அதனால அவர் எங்க போனாலும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பகவான் தரிசனம் கொடுத்து கோபிகா கீதங்கள்லாம் அதுக்கு மேல நடக்கிறது. அது மாதிரி இன்றைய தினம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் பகவானை நினைச்சுட்டே இருந்தோம்னா ஒரு விஷயத்துல ரொம்ப லயிச்சு போயிட்டான்னு வச்சுங்களேன். ஒருத்தன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா டிவி பார்த்துட்டே இருக்கான், பக்கத்துல ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. சார் என்ன சார் சொன்னீங்க, சரியா காதுல வாங்கலன்னா, ஏன் காது கேட்கல அப்படின்னா காதுல விழுந்திருக்கும், மனசு அதுல செலுத்திருக்க மாட்டான். அது மாதிரி நாளை காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும், கோயிலுக்கு போகணும், திருப்பாவை சொல்லணும், தீர்த்தம் வாங்கிக்கணும், பொங்கல் வாங்கி சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லி அதையே நடத்திருந்து பகவானையே நடத்திருந்து நோன்பு நூத்த அந்த பெண்மணி தன்னுடைய அந்த தமோ குணத்தினால அவர் தூங்கிட்டு இருக்காளாம். அவர் எப்படா நீ தானே முதல்ல வரேன்னு சொன்ன, வாசல் திறவாதார், அது நீ முதல்ல திறக்கவே இல்லையே, பகவானே நினைச்சு லயிச்சு போயிட்டேங்கிறார். பகவானே நினைச்சா இன்னொன்னு தோணவே தோணாது. துருவன்னு ஒரு 5 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு நாரதர் எப்படி கிரீட்டினம் குண்டலினம் கேயூர வலயான்விதம், சுவாமி எப்படி இருப்பார் அப்படின்னா கிரீட்டம் போட்டு இருப்பார், சாத்தின்னு இருப்பார், சங்கு சக்கரத்தோடு இருப்பார், 4 கை இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டார். சுனாசம் சுப்ருவம் சாரு, நல்ல அழகான மூக்கு இருக்குமா, சுனாசம் சுப்ரு அழகான புருவங்கள்லாம் இருக்குமா, இந்த கண்ணாடி மாதிரி மின்ற கண்ண பிரதேசம் இருக்குமா, சங்கம் போன்ற கழுத்து இருக்குமா, இப்படி எல்லாம் சொல்லி அந்த துருவனுக்கு சொல்லி வச்சார். அவன் துவாதசாட்சரத்தை சொல்லி 5 மாசம் தபஸ் பண்ணான். எப்படி அப்படின்னா அவன் ஒத்த காலில் நின்று தபஸ் பண்றான், இலை சரகு பழம் தீர்த்தம் இதெல்லாம் சாப்பிட்டு தபஸ் பண்றான். அவர் சொன்ன உருவத்தை அப்படியே மனசால நினைச்சு பார்த்தான். அப்படி நினைச்சு பார்த்துட்டு அதுலயே லயிச்சு போயிட்டான். சுவாமியே நேரடியா வந்து தரிசனம் தரார். அவனால துருவான்னு கூப்பிடுறார் பகவான், வந்து அவனால திரும்பவே முடியல, அவன் பேசாமலே நிக்கிறான். அதுக்கப்புறம் பகவான் என்னடா அது நாம கூப்பிட்டும் திரும்ப மாட்டேங்கிறானேன்னு யோசனை பண்ணார். நம்ம மேல உள்ள பக்தி தான் காரணம்னு பகவான் என்ன பண்ணாரா, உள்ள தெரிகிற சீனை மறைச்சாராம். அவன் எந்த சீனை நினைக்கிறானோ அந்த சீனை மறைச்சாராம். கப்புன்னு அது மறந்தோட யாரா அது மறைச்சதுன்னு அப்படி பார்க்கலாம்ல. சுவாமி ஒரு யுக்தி பண்ணார். எவ்வளவு பக்தனோட ஒரு விசேஷம் பாருங்க. சுவாமி அவன் என்ன உருவத்தை என்ன கலர் வஸ்திரம் கட்டிண்டு எது மாதிரி சுவாமி திரும்ப நெட்டு எப்படி அவன் தரிசனம் பண்ணானோ அதே மாதிரியே வெளியில நின்னான். ஏன்னா வெளியில வேற மாதிரி நின்னோடனே அவன் இது மகாவிஷ்ணு கிடையாது, நீ போயிட்டு வா, நான் அந்த விஷ்ணு வர சொல்லுன்னு சொல்லிட போறான்னு பயம். குழந்தை தானே, 5 வயசு குழந்தை, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவனோட பக்திக்கு கூட பகவான் மரியாதை கொடுக்குறான். அப்படி அது மாதிரி வேஷம் போட்டு இருந்து துருவனுக்கு அனுகிரகம் பண்ணாராம். அது மாதிரி இந்த ஸ்ரீனிவாசனையே நினைச்சு உருகி அவ என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்து தூங்கி போயிட்டா. அவ கதவே திறக்க மாட்டேங்கிறா. அவருக்கு சொல்றா, நாற்றம் துழாய்முடி நாராயணன் அந்த கிரீடத்திலேருந்து சாத்தின்னு இருக்காரே, அந்த துளசியை சாத்தின்னு இருக்க பகவான் போற்ற பறைதரும் புண்ணிய நாள், மகா புண்ணிய நாள். ஏன் அப்படின்னா நமக்கு அத்தனை பேருக்கு புண்ணியத்தை வாரி கொடுத்துட்டு இருக்கா. அவர் ராமாவதாரம் பண்ணார். ராமாவதாரம் பண்ணும் பொழுது கூற்றன் தின்வாழில் வீழ்ந்த கும்பகர்ணனும், கும்பகர்ணன் இருக்கா மாதிரி வருஷத்துல பாதி நாள் தூங்குவான், பாதி நாள் முடிச்சுட்டு இருப்பான். அவன் டேட்டே அப்படிதான். அது மாதிரி அவனை சம்ஹாரம் பண்றச்ச அந்த கும்பகர்ணன் தன்னோட சொத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு போற மாதிரி அவன் தூக்கத்தை உங்ககிட்ட விட்டுட்டு போயிட்டானா. இப்படி தூங்கலாமான்னு சொல்றான். ஏன் அப்படின்னா தமோ குணம் உள்ளவாளுக்கு தான் தூக்கம் ஜாஸ்தியா இருக்குன்னு. தூக்கம் ஜாஸ்தியா இருக்கும். தூக்கம் ஜாஸ்தியா இருந்தா என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்துக்கே லயிக்காதான். அதை சொல்றா. அது மாதிரி இருக்கு. தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, அவன் தான் உனக்கு கொடுத்துட்டு போயிட்டானா. ஆற்றம் அரங்கலமே நீ அவன் கொடுத்துட்டு போனானா, நீ அதெல்லாம் இல்லாம அந்த குணங்கள் எல்லாம் விட்டுட்டு நேத்து நாம பேசிட்டு இருந்தோம் பாரு எப்படி போகணும்னு, அது மாதிரி வந்து கதவை திறந்து பகவானை தரிசனம் பண்ண நாமெல்லாம் போக வேண்டிய சமயம்னு சொல்லி ரொம்ப வாய்ந்து முடிக்கிறா. இன்றைய தினம் 10வது பாசனம் விசேஷமான குணங்கள்ல ரொம்ப முக்கியம்.
இந்த சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நல்ல குணம் முதல்ல முக்கியங்கிற. நான் யார்கிட்ட இருப்பேன்னு பகவான் சொல்றா சுகிருத்து. நல்ல மனசு உள்ளவர்கள்ட்ட எப்பவுமே நான் இருக்கேங்கிற. நல்ல மனசு யாருக்கு இருக்குன்னு யாரையா கேட்டோன்னு வச்சுக்கோ, எல்லாருமே கை தூக்குவான். நான் தான் நல்ல மனசு உள்ளவன் எல்லாருமே கை தூக்குவான். அப்படி கிடையாது. நம்மளை நாமளே கேட்டுப்பாங்க. இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படாம இருக்கோமா? நம்ம வண்டியில போனா நம்ம நடந்து போறோமே நினைக்காம இருக்கோமா? இதெல்லாம் ஒரு வாட்டி நினைச்சு பார்த்தோம்னா நம்ம மனசுக்கு நாமளே வெயிட் போட்டு தராசு போட்டு பார்க்கலாம். அப்படி யார் இருக்கானோ அவங்கிட்ட பகவான் அவனை விட்டு விலகியே போறது இல்லையா? அது மாதிரி உள்ளவர்கள் அப்படி வந்தா கூட இந்த ராஜகோபுரத்துக்கிட்ட அந்த குணங்கள் எல்லாம் விட்டுட்டு வரும் பொழுது பகவானை தரிசனம் பண்ணா திருப்பி அது நம்மளை தொத்திக்க, அது அப்படியே அது போயிடும். இங்க பகவான் வந்துடுவார். அப்பேற்பட்ட விசேஷமான பாசனம் ஆண்டாள் சொன்ன பிரகாரம் அத்தனை பேருக்கு சத்துவ குணங்கள்லாம் சித்திச்சு சகல சௌபாகியத்தையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா.